மகாதேவர் திருவடி சரணம். மகாகுருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடியை சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, நம்ம மகாகுருநாதர் சித்தர்கள் அருளிய மிகப்பெரிய ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரம் என்னென்னா, நம்ம நமசிவய மந்திரத்தையே பஞ்சபோதங்களாக நாங்கள் பிரித்து வச்சுருக்காங்கன்ற பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே 5 தனித்தனியாக பாகங்களாக பிரித்து ந ம சி வ ய அப்படின்றத பிரித்து அதையே ஒரு சக்கரமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த பஞ்சபோதங்களில் பீஜ மந்திரமும் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சபோத மந்திரத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான உருவங்களையும் கொடுத்துருக்காங்க. இதில் ஐயும் கிளியும் ஷவும் ரியும் ஸ்ரீயும் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பீஜ மந்திரங்களையும் கொடுத்துருக்காங்க, நமசிவாய மந்திரத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான உருவ சக்கரங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பஞ்சபூதங்களோட தன்மை மண், நீர், அக்னி, காற்று, ஆகாயன்ற தத்துவத்தை நிறையா விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். அந்தபடி ஒன்றும் செயல்படும். சரிங்களா? இந்த அண்டத்தில் எந்த மாதிரி இந்த நமசிவய மந்திரம் செயல்படுதோ அதே சக்தியை இந்த சக்கர வடிவங்களை கொடுத்து இந்த சக்கரம் என்ன பண்ணுன்னா, நம்மளோட உடலில் இருக்கிற பஞ்சபூத தன்மையை சமநிலைப்படுத்தும். சரிங்களா? இந்த அண்டத்தில் இருக்கிறது நம்மளோட பிண்டத்தில் இருக்குது. இந்த அண்டத்தில் இருக்கிற நமசிவய மந்திரம் நம்மளோட பிண்டத்துக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த சக்கரத்தை வச்சுக்கிட்டோமா, அந்த அண்டத்தில் இருக்கிற நமசிவய மந்திரம் நம்மளோட உடம்பாகிய பிண்டத்தில் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இந்த சக்கரத்தை வரைஞ்சி நாம் கழுத்தில் போட்டுக்கலாம். எந்திர வடிவில் வரைஞ்சி நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டு ஓம் நமசிவய அப்படின்ற மந்திரத்தை 1008 முறை 108 முறை டெய்லியும் இதை உச்சரித்து இந்த எந்திர வடிவத்தை நாம் கழுத்தில் அணிஞ்சிட்டு மகாகுருநாதர் இந்த மகா மந்திரத்தை நாம் சொல்லி உச்சரிச்சிட்டே இருக்கணும். சரிங்களா? நாம் எந்த கோயிலுக்கு, எம்பெருமான் கோயிலுக்கு போனாலும் இது நம்ம கழுத்தில் போட்டுட்டு அவரோட மந்திரத்தை உச்சரிக்கக்குள்ள அந்த எந்திர சக்தி ஆகப்பட்டது, இந்த மந்திர சக்தி ஆகப்பட்டது ரெண்டும் நம்மளுக்கு எம்பெருமானோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் பரிபூர்ண அருளாசியும் பஞ்சபூதங்களோட அனுகிரகத்தையும் அருளாசியும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மிக சக்தி வாய்ந்த சக்கரம் இது. சரிங்களா? இது நான் ஏற்கனவே அதை ஆராய்ச்சி பண்ணி இதோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பிறகு தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த சக்கரத்தின் மூலிமா நவகிரகங்களும் நன்மை செய்யும். சரிங்களா? நம்மளுக்கு பஞ்சபூதம் சமநிலைப்பட்டுட்டாவே நவகிரகங்களும் தன்னோட தீய பலன்கள்லாம் குறைச்சி உங்களுக்கு படிப்படியாக நல்ல பலன்கள் தர ஆரம்பிக்கும். இது அதிரகசியமான எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்தை நீங்களே வரைஞ்சி பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா நான் இந்த எந்திரத்தை வரைஞ்சி உருவேற்றி உங்களுக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். சரிங்களா? அந்த எந்திரத்தோட விலை என்னோட வாங்கினீங்களா, பணம் ரூபாய் 300 இறைவன் எனக்கு உத்தரவு கொடுத்தது. இந்த அமௌண்ட் தான் நீ வாங்கணும் அப்படின்னு இறைவன் எனக்கு 300 மட்டும்தான் வாங்கணும்னு எனக்கு உத்தரவு கொடுத்ததுனால இந்த 300 என்கிட்ட வாங்கினா இந்த சார்ஜ் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா என்னோடய உழைப்புக்கு உண்டான ஊதியம். சரிங்களா? இல்லை என்னால் இதை வாங்க முடியாது காசு கொடுத்தோன்னா நீங்களே மனமாற செஞ்சு எம்பெருமான வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? இது அதிசக்தி வாய்ந்த அதிரகசிய மகாகுருநாதர் சித்தர்கள் பயன்படுத்திய அற்புத சக்கரம். இதை நீங்கள் எல்லோரும் பயன்பெற்று உங்கள் குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் முதல் கொண்டு அனைத்து பேரும் அணியலாம். சரிங்களா? இந்த நோய் நொடி இருக்கிறவங்க கூட அணியலாம். அவங்க தான் அணியணுன்றதில்லை, எல்லோருமே ஜென்ரலாக அணியலாம். ஓகேங்களா? இதை போட்டுக்கிட்டு நம்ம மந்திர உருக்கள் ஏற்றிக்கணும். என்ன பண்ணணுன்னா, இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி தாய் துண்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. எந்த தகுடும் அங்கே வாங்கிக்கோங்க. இந்த சக்கரத்தை கரெக்டாக வரைச்சிக்கோங்க. தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் வரைஞ்சி இதுக்குள்ளே இருக்கிற பீஜ மந்திரங்கள் எல்லாம் கரெக்டாக வரைஞ்சி
அதுக்குள்ளார அந்த எந்திரத்துக்குள்ளார அடைச்சிக்கோங்க. அதுக்குள்ளார கொஞ்சம் எம்பெருமானோட நீர், சிவபெருமானோட நீர் வச்சுருந்தீங்களா, அந்த அம்மா மகாசக்தியோட நீர் வச்சுருந்தீங்களா, உள்ளே ரெண்டையும் கலந்து உள்ளார போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம், தர்பை புல் கொஞ்சம் போட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி மகாவில்வ வேர் கிடைச்சா மிக அற்புதம், இல்லைன்னா சாதா வில்வ வேர் கிடைச்சாலும் அற்புதம். அந்த வேரையும் இதுக்குள்ளார போட்டு அடைச்சி தூப தீபம் பொருத்தி எம்பெருமான் மகாதேவரோட மந்திரம் ஓம் நமசிவய அப்படின்ற மந்திரத்தை இமை பொழுதும் நீங்கள் இதுக்கு உருவேற்றிக்கிட்டே இருந்தீங்களா, இது இந்த அண்டத்துக்கு போய் இந்த அண்டத்தில் இருக்கிறது நம்மளோட பிண்டத்துக்கு இந்த பஞ்சபூதங்களோட தன்மையை சமநிலைப்படுத்தி இது மகாசக்தியாக நம்மளை உடலை பாதுகாக்கும். மிக அதிரகசியமான சக்தி வாய்ந்த சக்கரம். நீங்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை நான் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு உண்டான வேலை 300 ரூபாய் மட்டும்தான். சரிங்களா? இதை பயன்பெறணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தரசோட சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது நீங்களே செய்கிறதால தான் செஞ்சுக்கோங்க. இல்லை என்னிடம் வாட்ஸ்அப் பண்ணிங்களா, நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவேன். கொரியர் சார்ஜ் எதுவுமே உங்களுக்கு எடுக்க மாட்டேன். இதுக்கு உண்டான வேலை வெறும் 300 ரூபா மட்டும்தான். நீங்களுக்கு ஃப்ரீயாக கொரியர் சார்ஜ் பண்ணிடுவேன். சரிங்களா? இது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவய.